சுவாமியே சரணமையப்பா தமிழ் கடவுள் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மகர ஜோதி தோன்றிய வரலாறு. ஆமாங்க, நாங்களும் பல இடங்களில் தேடி பார்த்தோம். மகர ஜோதினா என்ன, ஐயப்பனுக்கும் மகர ஜோதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இதை பற்றி தேடும்போது எங்களுக்கு பல தகவல்கள் கிடைச்சிது. ஆனால் அதில் அதை பற்றின மர்மங்களும் அது உண்மையா பொய்யா என்ற குழப்பங்கள் மட்டுமே இருக்கே தவிர்த்து, சபரிமலையோட மகர ஜோதினா என்னன்னு தெரிஞ்சுக்க வந்தவங்களுக்கு அதை பற்றின விளக்கம் கிடைக்காமலே போயிடுது. அதனால் இந்த வீடியோவில் சபரிமலை மகர ஜோதி தோன்றிய வரலாறு என்ன, அதை பற்றி மட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மகர ஜோதி என்றால் என்ன? அதாவது நம்ம சபரிமலை ஐயப்பன் மகிஷியை வதம் செஞ்சதுக்கு பிறகு புலி மேலே அமர்ந்தபடி பந்தல தேசத்துக்கு திரும்ப போகிறாரு. அப்படி அவர் போகும்போது அங்கே இருக்கிற மக்களும் சரி, பந்தல மகாராஜாவும் சரி, அவர் வரும் அந்த தோரணையை பார்த்து இவர் ஒரு சாதாரண பிறவியாக இருக்க முடியாது, நிச்சயமாக தெய்வீக பிறவியாக தான் இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சபரிமலை ஐயப்பன் அவர் வளர்ப்பு தந்தையான பந்தல அரசர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இங்கே ஒரு கோவில் கட்டுங்க, அங்கே அமர்ந்தபடி என்னை தேடி வரும் பக்தர்களுக்கு நான் அருள் புரிவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு பந்தல ராஜ்யத்தின் அரசர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தை எனது மூத்த மகனான ஐயப்பன் தான் ஆளணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், அது நடக்காமல் போயிடுச்சுன்னு நம்ம அரசர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த கதைக்கும் மகர ஜோதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இருக்குது. அதாவது நம்ம அரசர் மனம் வருந்ததுனால நம்ம ஐயப்பன் என்ன பண்ணுறாருன்னா, வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நான் ராஜ அலங்காரத்தில் உங்களுக்கு நான் காய்ச்சி அளிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி வருஷத்தில் ஒரு நாள் ராஜ அலங்காரத்தில் காய்ச்சி அளிக்கிற அந்த நாள் தான் மகர ஜோதின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பரசுராமர் உதவியோடு நம்ம சபரிமலை கட்டப்படுது. கார்த்திகை மாதம் ஆரம்பித்து அது முடிவடைஞ்சு நம்மளுடைய ஐயப்பனுடைய சிலையை கோவிலுள்ள வைக்கிற அந்த நாளை தான் மகர ஜோதின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம சபரிமலை கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடந்த நாள் தான் மகர ஜோதி தினமாக வருடம் வருடம் கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணமும் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது என்னன்னா, ஐயப்பன் அனைத்து கலைகளையும் கற்றுத்தேர்ந்த தன் குருவுக்கு குரு தட்சணையாக ஏதாவது கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறதுனா, குருவோட மகனுக்கு பேச்சு வராது. அப்போ ஐயப்பன் அருளால் அந்த குழந்தைக்கு பேச்சு வந்துடும். அப்போது நம்ம குரு என்ன பண்ணுறாருன்னா, அதை பார்த்து வியந்து கண்டிப்பாக இது சாதாரண குழந்தையாக இருக்க முடியாது, தெய்வ பிறவியாக தான் இருக்கணும்னு கண்டுபிடிச்சிடுறாரு. நம்ம ஐயப்பன் குரு கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு உண்மையை ஒத்துக்கிட்டு இந்த விஷயத்தை வெளிவராமல் பார்த்துக்கிறாரு. அப்போ நம்ம குரு அவர்கிட்ட வேண்டிக்கிறாரு. அது என்னன்னா, உங்களுடைய தரிசனம் எனக்கும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டாரு. அப்போ நம்ம ஐயப்பன் என்ன சொல்றாருன்னா, குருக்கு ஒரு வாக்களிக்கிறாரு. வருஷம் ஜோதி வடிவில் நான் எல்லாருக்கும் காய்ச்சி அளிப்பேன் அப்படின்னு ஒரு வாக்களிக்கிறாரு. அந்த வாக்கின்படி மகர ஜோதியாக வருஷம் எல்லாருக்கும் ஜோதி வடிவில் காய்ச்சி அளிக்கிறதா புராணங்கள் சொல்லுது. இதனால தான் சபரிமலையில் வருடம் மகர ஜோதி கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐயப்பன் வாக்கு கொடுத்தாரு, வருஷம் ராஜ அலங்காரத்தில் நான் காய்ச்சி அளிப்பேன்ட்டு. யாருக்கு? அவர் வளர்ப்பு தந்தையான பந்தல அரசருக்கு வாக்கு கொடுத்தாரு. அதன்படி காலங்காலமாக பந்தல அரண்மனையிலிருந்து 3 பெட்டிகள் சபரிமலைக்கு எடுத்து போகிறது வழக்கமாக இருக்குது. அந்த 3 பெட்டிகள் என்னென்னு பார்க்கலாம். முதல் பெட்டி திருஆவரண பெட்டி. அதில் என்ன இருக்குன்னா, ராஜ அலங்காரங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அதில் இருக்குது. முகக்கவசம், பூர்ணா புஷ்கலா தேவியர் உருவம், கடுவா, புலி உருவம், பெரிய வாள், சிறிய வாள், யானை உருவம், வில்வ மாலை, நவரத்ன மாலை, சங்கு போன்றவையெல்லாம் அதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இரண்டாவது பெட்டி வெள்ளி பெட்டி. அதில் என்ன இருக்குன்னா, பூஜை அலங்காரங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் அதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. மூன்றாவது பெட்டி கொடிப்பெட்டி. அதில் மாளிகை பொருத்தம்மனுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குது. யார் இந்த மாளிகை பொருத்தம்மன் கேட்குறீங்களா? அதாவது நம்ம மகிஷியை கொண்டு மஞ்சமாத்தாவாக அங்கே கோவிலில் குடியிருக்கிற அந்த மகிஷியை மாளிகை பொருத்தம்மனாக அங்கே வழிபட்டு வராங்க. இப்படி இந்த கொடிப்பெட்டியை தவிர்த்து மீதி 2 பெட்டி மட்டும்தான் சபரிமலைக்கு கொண்டு போகிறாங்க. அந்த 3 பெட்டியை கொண்டு போகிறவங்க கடினமாக விரதம் இருந்து தான் கொண்டு போவாங்க. அப்படி அந்த பெட்டி போகும்போது கூடவே கருட பகவானும் போவார். கருட பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு பகவானுடைய வாகனம். அதில் புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம விஷ்ணு பகவானே தன் மகனான ஐயப்பனை பார்ப்பதற்கு வருவதாக சொல்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து மகர ஜோதியின் மர்மங்கள் என்ன பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டன் அமைக்கிங்க. அப்போ தான் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதாவது சபரிமலை ஐயப்பன் கோவில் உலக புகழ் பெற்றதாகும். ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி ஐயப்பனை தரிசிக்க சபரிமலையில் கூடுவது வழக்கமாக இருக்கிறது. அதே போல சபரிமலையில் காலமாக நடைபெறும் மிக முக்கியமான நிகழ்வு மகர ஜோதி தரிசனம். மண்டல பூஜையை தொடர்ந்து மகர ஜோதி தரிசனத்திற்காக ஜனவரி 1 முதல் ஜனவரி 20ஆம் தேதி வரை சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறந்திருக்கும். மகர சங்கராந்தி நாளன்று மாலை பொன்னம்பலமேட்டில் தோன்றும் மகர ஜோதியை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் கூடுவது வழக்கமாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பல சர்ச்சைகள் மகர ஜோதியை பற்றி இருக்குது. அதாவதுங்க,
மகர ஜோதி என்பது சபரிமலையில் தவகோலத்தில் விற்றிருக்கும் சுவாமி ஐயப்பன் ஆண்டுக்கு ஒரு முறை ஜோதி வடிவமாக காட்சியளித்து ஆசி வழங்குவதாக ஐதீகம். ஆனால் இது மனிதர்களால் மலை மீது ஏற்றப்படும் தீபம் இயற்கையாக தோன்றும் நிகழ்வு கிடையாது என்ற சர்ச்சை கருத்தும் பல ஆண்டுகளாக நிலவி வருகிறது. மகர ஜோதி நிஜமாகவே தெய்வத்தின் திருக்காட்சியா அல்லது மனிதர்களால் செயற்கையாக ஏற்றப்படும் ஜோதியா? இது போன்ற கேள்வி கேட்போருக்கு பல லட்ச பக்தர்கள் விரதம் இருந்து மகர ஜோதியை காண்பதற்காக அந்த பக்தியோடு பரவசத்தோட அந்த இடத்துல ஆத்ம ஜோதியா அந்த மகர ஜோதியை காண்பதற்கு அங்கே இருக்காங்க. அங்கே தான் நம்ம ஐயப்ப சாமி ஒரு தத்துவத்தை உணர்த்துறது. தத்துவமசி, நீ எதை தேடி வந்தாயோ அதுவாகவே நீ மாறுவாய். அதாவதுங்க, நம்ம ஐயப்பனுக்கான அத்தனை கோடி மக்கள் அந்த இடத்துல ஆத்ம ஜோதியா பக்தி பரவசோட சுவாமியே சரணம் ஐயப்பான்னு வணங்குறீங்கல்ல, அந்த அத்தனை ஆத்ம ஜோதியும் கலந்தது தான் நீங்கள் பார்க்க வந்த அந்த மகர ஜோதி. அனைவரு இடத்துலையுமே ஜோதியானது இருக்கிறது. அதாவது ஐயப்பனுக்கான பக்தர்கள் விரதம் இருந்து ஆத்ம பக்தியோடு ஆத்ம ஜோதியோடு ஐயப்பனை காண போறீங்க. அப்படி ஒரு பக்தர் மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், அதாவது ஆயிரக்கணக்கான ஆத்ம ஜோதிகள் கலந்து மகர ஜோதியை கண்டு சுவாமியை சரணம் சொல்லும் போதே நம்ம ஐயப்பன் அங்கு காட்சி தருகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.